ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டாணி கூட்டு தான் பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டே பட்டாணியை வந்துட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நைட்டு ஊறினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரெடிமேட் பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணி கூட நீங்கள் வாங்கி இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். முதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டேன். இனி நம்ம இதை வந்துட்டு விசில் போட போகிறோம். குக்கரில் பட்டாணியை ஃபுல்லாக மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெந்து வரப்போ பார்த்திங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் மட்டும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஊற வச்சுருக்கோம். இது கூட 3 விசில் போட்டோம் அப்படின்னா பட்டாணி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 தேங்காய் சீல் வந்துட்டு பொடியாக நறுக்கி மிக்சியில் வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். பட்டாணிக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான். ஸோ வந்துட்டு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இனி நம்ம பட்டாணியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு தெரிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்திங்க அப்படின்னா கடுகு வந்துட்டு வெளியில் தெரிச்சு போகாமல் இருக்கும். இது வந்துட்டு ஒரு சின்ன டிப் தான், தெரியாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் வந்துட்டு 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியுமே சேர்த்துக்கலாம். இது 3மே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ரொம்பவும் கரைஞ்சிடக்கூடாது, கண்ணாடிப்பாக தான் வர அளவுக்கு மட்டும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பட்டாணி வேக வைக்கிறப்பவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு மட்டும் வந்துட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு தக்காளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி 2மே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்காக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்தீங்க அப்படின்னா வேக வைக்க தேவையில்லை, டேரெக்டாக வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஊற வச்சுருக்கோம், ஸோ அதனால் வேக வச்சு இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். 3 விசில் வந்துட்டு தாராளமாக போதும். பட்டாணி கூட்டோட வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். பட்டாணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாணியில் நல்லா கோட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வந்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பட்டாணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பட்டாணி வெந்து தான் இருக்குது. மசாலோட நல்லா கோட்டாகி வர்றதுக்காக பட்டாணி வேக வச்ச தண்ணியவே வந்துட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் வந்துட்டு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டாணியில் நல்லாவே கோட்டாகி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்துட்டு நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
தேங்காய் பேஸ்ட்டு செய்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ பாருங்கள், கலரே பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. நல்லா வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் வந்துட்டு கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கூட்டு வந்து வற்றி வந்துருச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் நீங்கள் பெரட்டி விட்டுக்கோங்க. சூப்பரான பட்டாணி கூட்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி தான் சாம்பார் சாதம், ரசம் சாதத்து, தயிர் சாதத்துக்குலாம் வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டாணி கூட்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த கூட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.